ஆமா நேரதான் பெற்றது பாருங்க வந்து பின்னரை கொண்டு போ லண்டன்ல இருந்து வந்து நிக்கிறாரு பாத்தீங்கன்னா இதான் இப்ப முதலாவதா வந்திருக்கு மீண்டும் எடுக்கவேலி மாடுதான் வந்திருக்கு பாருங்க. வணக்கம், இது வன்னி தமிழ். நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில வந்து விசுவமடு தொட்டியடியில வந்து விசுவமடு தொட்டியடியில வந்து ஒரு மாட்டு சவாரி நடந்து கொண்டிருக்குது. அந்த மாட்டு சவாரியை தான் பார்வையிட வந்திருக்கோம். வாங்க போய் எந்த மாடு முதலாவதா வருதுன்ற விவரங்களை வந்து போய் பார்வையிடுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை வந்து பார்வையிடுங்க. பாருங்க வந்து பூகமா வந்து மாடு வந்து பூகமா வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 சவாரி வண்டி வந்து வந்துருக்கு. நேர எங்களுக்கு நேரதான் பெற்றது பாருங்க. கூடும் வந்து சேமா வந்து போய்கிட்டு பாருங்க. அடுத்த செட் வந்து விடப்பட்டிருக்கு. இதுல வந்து 2 3 மாடு வந்து ஏகமான வேற எங்களை நோக்கி தான் வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து இவ்வளவு மாடு வந்து நிறைய மாடு வந்து கட்டி விட்டுருக்காங்க. அந்த இனம் பிடிச்சு வந்து இதுல கட்டி விட்டுருக்காங்க. இவ்வளவு அலையில வந்து பாருங்க நம்பர்கள் 2வது 10 அந்த பாத்தீங்கன்னா இதுவும் 15 சூடு மது இந்த அடிச்சபடி ஒரு மாடு காலால் அடிக்கிறதுக்கு காலை ரெடி பண்ணதேன். காலால் அடிக்க போது கவனம். பெட்டிய சத்தத்தோட வந்து புல்லறை கொண்டு போகுது பாருங்க. மக்கள் புல்லறை கொண்டு போடுறாங்க. அடுத்த மாடை விடுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு நிற்கலாம். தயாரான நிலையில நிற்கிறாங்க பாருங்க. மாடு வந்து உச்சி ஓடுது. இந்த மாடு இந்த மாட்டின் ஓனர் வந்து நெஞ்சால வரப்போகுது போலோட. அதுங்கன்னா அண்ணன் வந்து குழாம்பிக்கொண்டு நிற்கிறார். கைத்துக்கு வழியா நிக்கலாம்னு சொன்னீங்க. அடிக்க போயினா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து நிக்கிறவங்க பாப்போம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இன்னும் வேகமா வந்து ஆரம்ப நிகழ்வு நடக்கும். இதுல முன்னுக்கு பாருங்க மாடல் உச்சி கொண்டு நிக்குது. அது அந்த கோட்டுக்கே நிக்குது இல்லையா? தாண்டாம போக போறோம்னு நிக்கிறேன். எடுக்கிறது பெரிய வேலை. அவங்க அட்டக்குறாங்க இல்ல காலம் தான் ஊத்தி வச்சோன்னு ஆரம்பத்துக்கு அடுத்த 4 சோடி
அடுத்து இந்த 4 சோடி காளைகளும் முடிவடைந்த பின்பு ஈனா பிரிவுக்கான 1, 2, 3, 4 ஆயுதமான நிலை ஆரம்பத்திலே கொண்டு வந்து ஆயுதப்படுத்துமாறு வேண்டியிருக்கின்றோம். பாத்தீங்கன்னா புதுக்குடி இருக்கு அடுத்து ஈனா பிரிவுக்கான காலையிலே கொண்டு வாங்க ஆரம்பத்துக்கு கொண்டு வாங்க. நேரம் 5 மணியை கடந்து விட்டது. இதிலே தகுதி பெற்ற காளைகளுக்குரிய சுவட்டொழுக்கு பார்க்க இருப்பதால் கோணாவில் ஜெயக்குமார் கோணாவில், சந்திரசேகர பாண்டியகுளம், ரமேஷ் வட்டகச்சி, அசானா முழங்காவில், RS கோணாவில், கேமச்சந்திரன் சங்குவேலி, சுக்கு வட்டுக்கோட்டை அரையிறுதிக்கு ஆனா பிரிவிலே தகுதி பெற்ற காளைகள் சுவட்டொழுக்கு பார்க்கப்பட இருப்பதால் உடனடியாக உங்களுடைய சுவட்டொழுக்கினை எடுத்து செல்லுமாறு வேண்டியிருக்கின்றோம். 4 மாடுகள் வந்து பூகமாக இருக்காங்க. பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்களுக்குள்ளால மாடு வந்து வேகமான முறையில வந்து இங்கதான் ஏறுது மாடை. மாடு வந்து முகமானது உண்டு பாருங்க. சாக்கள் இதுக்குள்ளதான் பாருங்க. அந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்து நிக்கல. வணக்கம் அண்ணா, எங்க இருந்து வந்து நிக்கிறீங்க? லண்டன்ல இருந்து வந்து நிக்கிறாரு அண்ணையா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபைனல்ல வந்து 5 இறுதி சுற்றுல 3 நிறைவடைந்திருக்கிறது. இப்பொழுது ஏயும் பியும் இடம்பெற இருக்குது. அதுல இப்ப வரப்போறது வந்து பி. எந்த வண்டியில் வந்து வருகுதுன்றதை நாங்கள் பார்வையிடுவோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய உறவுகள் வந்து இதுல குவிஞ்சிருக்கிறதா காணக்கூடியதா இருக்கு. வந்து பாருங்க, உழவு இளைஞர்கள் வந்து ஆவலோட வந்து இந்த இறுதி போட்டியை காண்பதற்காக வந்து நிற்கிறார்கள்.
வீச்சுடைய மாடு வந்து வேகமான முறையில வந்து கொண்டிருக்குது பார்ப்போம். பாருங்க விறுவிறுப்பாக வந்து வேகமான முறையில மாடுகள் வந்து கொண்டிருக்குது. லாட்டி என்ன பச்சா வந்தது உங்களோட மாடா பச்சா வந்தது அங்க அங்க நிக்குது. அதான் அந்த கொட்டிலுக்கு காலை வச்சு வந்தீங்க அதுவா அதான் 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 இன்னைக்கு பாருங்க. இதான் இப்ப பி தரவரிசையில் வந்து பியில இப்ப வந்து முதலாவதா வந்தது இந்த மாடு. இந்த வண்டியெல்லாம் முதலாவதா வந்தது. அண்ணா உதாரணம் இப்ப முதலாவதா வந்தது அந்த பாத்தீங்கன்னா அந்த அண்ணா கொண்டு வர மாடு கொண்டு வாங்க ரைட். இந்த பாத்தீங்கன்னா இதான் இப்ப முதலாவதா வந்திருக்கு. பி சுற்றுல முதலாவதா வந்திருக்கேன். அண்ணா இது எந்த இடத்து மாடு? முழங்காவில் மாடுதான் பி சுற்றுல முதலாவதா வந்திருக்கு. பாருங்க ஒரு சிவப்பு மாடும் வெள்ள மாடும் நிக்குது. ரைட். இவர்தான் ஓனர். நீங்க டிரைவர் யாரு? சரி சரி விட போயிட்டு. ஏ பிரிவினுடைய இறுதி இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாடுகள் வந்து விரைவான முறையில வந்து கொண்டிருக்கு. பாருங்க நல்ல வேகமா வந்து கொண்டிருக்கு மாடு. நாங்கள் இப்ப போய் பார்ப்போம். நிறைய பேருக்குள்ள குவிஞ்சிட்டு பாருங்க. முதலாவது பிரைஸை இந்த மாடு தட்டி செல்ல போகிறது என்பதை பார்ப்போம். மாடு வந்து இந்த ட்ரோவுக்குள்ளேயும் வருது. ஆனால் நாங்கள் அசராம இந்த எடுக்க வேண்டும். இது வருது என்று பார்ப்போங்க. கேப்பதான் முதலாவதா வந்திருக்கான். பார்ப்போம் அந்த கேப்ப எங்க நிக்குதுண்ட. ஐயாட வேற இல்லை. மாடும் பிரச்சனையே இல்லோடா. நல்ல மாடா இருந்தாதான் அங்க எந்த மாடு முதலாவதுன்னு சொல்லி போய் தேடி பார்ப்போமே. இப்ப வந்து ஆனா எதனா ஒன்று வந்தது எதை ஒன்று வந்தது இந்த இருக்குதா? இந்த மாடுதான் வந்து முதலாவதா வந்திருக்குது. ஆனா எந்த இடத்தான்? சங்குவேலி. சங்குவேலி மாடுதான் முதலாவதா வந்திருக்கு. ஏ பிரிவுல பாருங்க நல்ல பெரிய வடிவான வெள்ள மாடுதான். முதல் நிலையில இந்த மாடுதான் வந்திருக்கு. Very good. சங்குவேலி மாடுதான் வந்திருக்கு பாருங்க. இவர்தான் ஓனர் வந்து பாருங்க. இவற்ற மாடுதான் முதலாவதா வந்திருக்கு. லண்டன்ல இருந்து வந்து நிக்கிறார். இந்த மாட்டு சவாரிக்காக வந்து முதலாவது பரிசையும் பெற்றிருக்கிறேன். 2 மூணு தானா? சரி சந்தோஷமா இருக்குதா? இதுல ஆர்வம் கூட 8 வருஷமா மட்டும் கூட நடந்தாலும் போயிருக்கோம். நன்றியா. அதுங்க ஆளை பார்க்கையும் பாருங்க. இப்படி சுற்றி ஒரு உருப்படிதான் பூவமா நிக்கிறார் பாருங்க. சரி உறவுகளே, இதோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். வார ஞாயிற்றுக்கிழமையும் வந்து புளியம்போக்கணையில மாட்டு சவாரி வந்து கண்டாவளையில மாட்டு சவாரி இருக்கு. அதையும் நாங்கள் பதிவிடுவோம். மறக்காம யூடியூப் கணக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி உறவுகளே.